டெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பட்ஜெட் தொகைக்கு அனுமதி வழங்க மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 2024-25 ஆண்டு பட்ஜெட்டிற்கு 12,700 கோடி இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசின் அனுமதிக்காக புதுச்சேரி அரசு காத்திருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் டெல்லி சென்றுள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்து புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு புதுச்சேரி அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்கி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் ரயில் பாதைக்கு தேவையான முழு நிதியை ஒதுக்கி அப்பணிகளை விரைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும், திண்டிவனம் புதுச்சேரி ரயில் பாதை பணிகளையும் தொடங்க வேண்டும் எனவும், அதற்கான அறிவிப்புகளை வருகின்ற மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார். கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்தார். புதுச்சேரி அரசு இறுதி செய்துள்ள பட்ஜெட் தொகைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் அனுமதி அளித்தவுடன் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடும் என தெரிகிறது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை திருத்தம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும், சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும், புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் எனவும் அதிமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அன்பழகன் கூறுகையில், பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் இயற்றப்பட வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டங்களுக்கு பெயர் வைத்ததின் மூலம் மத்திய அரசு இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது என ஆதாரத்துடன் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் இந்த புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதையும் எடுத்துரைத்துள்ளார். எனவே முதலமைச்சர் இந்த சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும், புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின்படி வேலை உறுப்பினர் அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 100 நாள் வேலை கேட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் கோவிந்தராஜ், செயலாளர் சீதாலட்சுமி முன்னிலையில் மனு கொடுத்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 100 நாட்கள் வேலை வருகின்ற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ள வேலை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்குவது புதுச்சேரி அரசின் சட்ட ரீதியான கடமை பொறுப்பாகும். இந்த முறையில் புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை அட்டைகள் பெற்றுள்ளனர். இந்த கணக்கின்படி ஆண்டிற்கு 65 லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளது. ஆனால் என்ஆர் மற்றும் பாஜக அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு 20 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது. மீதமுள்ள வேலையில்லா நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது. வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இதன் காரணமாக வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் ஊரக வளர்ச்சித்துறையின் இந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நடைமுறையை கைவிட்டு வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின்படி வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 100 நாள் வேலை கொடுக்க வேண்டும் என விவசாய தொழிலாளர்களை திரட்டி இன்று காலை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரியிடம் மனு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் வேலை வழங்க வேண்டி அலுவலகம் முன்பு கோஷமிட்டனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம், புவனா, வைரவேணி, விஜயா, ஜான்சிராணி, வீரப்பன், ஏகாம்பரம், சித்ரா, சுரேஷ் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் ஏரிக்கரை பகுதியில் ஏலம் எடுக்கப்பட்ட சாராய கடையை அமைக்க விடாமல் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் ஏரிக்கரை வீதியில் சாராய கடை ஒன்று பல ஆண்டுகளாக இயங்கி வந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் குடியிருப்புகள் ஐடிஐ என மக்கள் குடியிருக்கும் பகுதியாக மாறிவிட்டது. அப்பகுதி மக்கள் சாராய கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பலமுறை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு கலால் துறையின் மூலம் பாகூர் ஏரிக்கரை சாராய கடைக்கு ஏலம் விடப்பட்டது. புதியதாக கடையை ஏலம் விடுத்தவர் சாராய கடை நடத்த கட்டுமான பணியை தொடங்க வந்திருந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக பணியை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. தகவல் அறிந்தவுடன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் அமீத் உசேன், வருவாய் கிராம நிர்வாக அதிகாரி ரகு மற்றும் 20க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தனர். பின்னர் அப்பகுதி மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர்.
இந்த இடம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமானது. இந்த இடத்தில் சாராய கடை வைக்க நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். மக்கள் பயன்படும் வகையில் அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தர கோரிக்கை வைத்தோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இங்கு சாராய கடை வைத்தால் விபத்துக்கும் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பெண்கள் மாணவர்கள் செல்வதற்கு சிரமமாகவும் இருந்து வருகிறது என தெரிவித்தனர். பின்னர் போலீஸ் தரப்பில் பேசிய பொழுது இது சம்பந்தமான புகாரை கலால் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை திருடிய 3 நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் சிவசங்கரன். சிலை வடிவமைக்கும் தொழில் செய்து வரும் இவர் தான் செய்யும் ஐம்பொன் சிலைகளை வீட்டின் அருகே கடையமைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி 2 ஐம்பொன் சிலைகள் மற்றும் 21 சிறிய வெண்கல சிலைகள் காணாமல் போனது. இது தொடர்பாக சிவசங்கரன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த அலெக்ஸ், முத்துப்பாண்டி, மருதுபாண்டி ஆகிய 3 பேர் திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சிலைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா பிஆர்டிசி அலுவலக வாயிலில் நடைபெற்றது. சங்க தலைவர் அருள்மணி வரவேற்க சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வம் தலைமை தாங்கினார். பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வேலையன் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். அரசு ஊழியர் சங்கங்களில் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், தலைவர் ரவிச்சந்திரன், பொருளாளர் கிறிஸ்டோபர், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், அமைப்பு செயலாளர் சிவஞானம், சங்க ஆலோசகர் பத்மநாபன், பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க தலைவர் பாஸ்கர், பொருளாளர் வரிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் வெங்கடேசன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் சம்மேளன பொறுப்பாளர்கள், செயலவை உறுப்பினர்கள், இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள், பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிரப்பப்பட உள்ள செவிலியர் பணிக்கான இடத்தில் கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நல சங்க தலைவர் வை பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் வை பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என புதுச்சேரி அரசு கூறியிருந்தது. தற்போது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நிரப்பப்பட உள்ள செவிலியர் பணிக்கான இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சலுகை இடங்களை கொரோனா காலகட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றிய செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும். அதே போல தற்போது செவிலியர் பணிக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் அனைவரும் புதுச்சேரி மாநிலத்தை நிரந்தர இருப்பிடமாக கொண்டு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் டிப்ளமோ நர்சிங் படித்த மாணவ மாணவிகளை கொண்டே பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். செவிலியர் பணிக்கு வெளிமாநில மாணவர்கள் விண்ணப்பிக்காத வண்ணம் விதிமுறைகளை திருத்தி புதுச்சேரி மாநில மண்ணின் மைந்தர்களுக்கு செவிலியர் பணிக்கான விண்ணப்பங்களை வழங்கிட வேண்டும். அதே போல தற்போது பணியாணை தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும், ஆகையால் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சற்றே குறைய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் செவிலியர் படிப்பை முடித்து அரசு பணிக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் தகுதி மற்றும் திறமையான புதுச்சேரி மாநில மாணவர்களை கொண்டே 225 செவிலியர்கள் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதியில் கொசு மருந்து முழுமையாக அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்து தீவிரப்படுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார். கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வந்தார். இந்த நிலையில் நகராட்சி சுகாதார டாக்டர் ஆர்த்தியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பின்னர் நகராட்சிக்கு நேரில் சென்று மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணியை துவங்குங்கள் என்று வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி வம்பாக்கீரபாளையம், திப்புராயப்பேட்டை, நேதாஜி நகர், கோலாஸ் நகர், உடையார் தோட்டம், ஆட்டுப்பட்டி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியை நேரில் சென்று தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நகராட்சி மேஸ்திரி இருதயராஜ், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் காலப்பன், விநாயகமூர்த்தி, தப்பூர், ராகேஷ், கீரபாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல், வேல்முருகன், கோவிந்தன், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தல் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப்பு கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணனிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு இன்று அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி சிறப்புரையாற்றி தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ, அத்துறையைச் சார்ந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் புதியதாக கல்வீடு கட்டுபவர்களுக்கு மத்திய அரசின் திட்டமான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் என மொத்தம் 86,40,000 ரூபாய்க்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், அலுவலக உதவியாளர் பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகர பகுதியை அடுத்த முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர். இதில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும், புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் காவலர்கள் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் குறை கேட்பு கூட்டம் நடைபெறுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்து தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடந்த ஊர்காவல் படையினருக்கான எழுத்து தேர்வில் பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் தாமதமாக வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் மீண்டும் எழுத்து தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் என 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர். சட்டப்பேரவை அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சுவாமிநாதன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை நேரில் சந்தித்து எழுத்து தேர்வை மீண்டும் நடத்த வலியுறுத்தி மனு அளித்தனர். புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நலசங்க அலுவலகத்தை பெண் தொழிலாளர்கள் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தில் ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுபவர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், முடி திருத்துவோர், சலவை தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தையல் வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் 28,000 பேர் உறுப்பினராக உள்ளனர். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் மற்றும் தையல் வேலை செய்யும் பெண்கள் என லாஸ்பேட்டையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்க அதிகாரிகள் புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்து சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து நலசங்க அதிகாரிகளை CITU நிர்வாகிகள் சந்தித்து உடனே புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதன் பேரில் நேற்று லாஸ்பேட்டை பகுதிக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நல சங்கத்தின் ஆய்வு அதிகாரி சென்று பெயரில் ஆய்வு செய்துவிட்டு ஒரே ஒரு பெண்ணை மட்டும் உறுப்பினராக சேர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளார்.
மற்றவர்களின் விண்ணப்பத்தை முறையாக ஆய்வு செய்யாமல் விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த வீட்டு வேலை செய்யும் பெண்கள் மற்றும் தையல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் CITU சார்பில் புதுவை சட்டசபை எதிரே உள்ள வர்த்தக சபை கட்டிடம் பின்புறம் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்க அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நலச்சங்க ஆய்வு அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இப்பிரச்சனை தொடர்பாக தொழிலாளர் துறை ஆணையரை சந்தித்து முறையிடுங்கள் என அவர் கூறியதால் பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் தற்போது காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 3:45 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் இனி காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:20 மணிக்கு முடியும். இந்த அறிவிப்பு கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் கணேசனின் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் கணேசன் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வாயிலில் இன்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் செய்திருந்தார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஜயராஜ் மற்றும் SKR செல்வகுமார், காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார், சுகுமாரன், சாமிநாதன், மாவட்ட பொறுப்பாளர் சரவணன், மோகன், தினேஷ், வாரி சேட்டா, மகளிர் அணி அஜ்மா, கோமதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக கழகம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள், எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், கட்சி வளர்ச்சி பணி குறித்து செயல்பட வேண்டிய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசித்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் நித்யானந்தம், ஆனந்தன், மாநில செயலாளர் ரவிக்குமார், மாநில இணை செயலாளர்கள் பெருமாள், முருகன், இளங்கோவன், துணை செயலாளர்கள் கலியபெருமாள், கஜேந்திர பாஸ்கர், வேதராமன், சித்தானந்தம், ரகுபதி, சோமசுந்தரம், இதயவேந்தன், கலிவர்தன், உதவி செயலாளர் ஆண்டாள், மகளிர் அணி தலைவி விமலா பெரியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி கோவிந்தசாலை நகரைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் தனது காரை இன்று புதுச்சேரி நகரப்பகுதியான 45 அடி ரோடு ரெயின்போ நகர் சாலையில் நிறுத்தி வைத்திருந்தார். இன்று காலையில் அந்த கார் திடீரென தீப்பற்றி இருந்தது. இதனை அறிந்து அப்பகுதி பதறியடித்து ஓடினர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே கார் முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடாக மாறியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டு அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி இருந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவில் நடராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலை வகித்தார். புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பணியமர்த்தி வைத்தார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தனிகாச்சலம் வெங்கடேஷ், ராஜலட்சுமி, செல்வகாந்தி, வடிவில், ஜெயஸ்ரீ, முருகன் மற்றும் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் 3 பேரிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து பாதிக்கப்பட்டோர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுவை அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரைச் சேர்ந்தவர் சாந்தி. இவரது வங்கி கணக்கில் இருந்து அவருக்கே தெரியாமல் ரூபாய் 4,10,000 மாயமாகி இருந்தது. இதனை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது பற்றி வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபொழுது சரியான பதில் அளிக்கவில்லையாம். எனவே இது தொடர்பாக அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் தேத்தாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவரிடம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆன்லைன் மோசடி கும்பலின் ஆசை வார்த்தையை நம்பி
அவர் ரூபாய் 1,00,000 செலுத்தி பணத்தை இழந்தார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிணி என்பவர் பங்கு சந்தையில் ரூபாய் 5,000 செலுத்தி பணத்தை இழந்தார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தட்டாஞ்சாவடி சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மலேரியா விழிப்புணர்வுக்கான முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை மூலம் தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பேச்சு போட்டி, விழிப்புணர்வு உரை மற்றும் உறுதிமொழி என மலேரியா முப்பெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் முருகன் அனைவரையும் வரவேற்றார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி, ஆசிரியர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா ஆகியோர் தலைமை தாங்கி மலேரியா குறித்து சிறப்புரையாற்றி மலேரியா குறித்த பேச்சு போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர்கள் சிவகுமார், ஜெகநாதன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஆசிரியர் ரேணுகாதேவி நன்றி கூறினார். தனியார் பள்ளிக்கு இணையாக எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என அமைத்து மாணவர்களை அசத்தியுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதியான லப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்போது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்ட ஏசி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.